அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி பேபி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாமா? அஷ்காக டூத் ப்ரஷ் வாங்கியிருந்தேன் சீக்கோங்கிற பிராண்ட்லேருந்து. இது 6 மந்த்லேருந்து 36 மந்த் இருக்கிற பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஃபார் மில்க் டீத்னும் நோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீசன்லாம் பார்த்துட்டு அப்புறம் மெயின் ரீசனாக அந்த ப்ரஷ்ஷுக்கு வந்து கேப் கொடுத்துருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி, எந்த ஒரு இன்செக்டும் உட்காராத மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மெயின் ரீசன். இந்த டூத் ப்ரஷ்ஷில் இருக்கிற ப்ரஷல்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. கை வச்சு பார்க்குறப்ப அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தாக்கா, அந்த ப்ரஷல்ஸோட லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் இருந்துச்சு. பேபியோட மவுத் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ப்ரஷ் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு பார்த்து தான் வாங்கினேன். லவ்லா பிராண்ட் பார்த்தா அதில் எப்படியும் ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்கும் அதோட ப்ரஷல்ஸ். மெயின் ரீசன் அது தான். அப்புறம் அஷ்டை கொடுத்தப்ப அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ரஷ் பண்ணான். ஓனாகவே ப்ரஷ் பண்ண ட்ரை பண்ணான். அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ தான். இன்னொரு நல்ல வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.